ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லஞ்சுக்கு ஒரு செமையான சைடிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, கேரளா ஸ்பெஷலான உள்ளி தீயல். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் வத்தல். நான் இங்கே ஒரே ஒரு மிளகாய் வத்தல் தான் ஆட் பண்ணுறேன். மிளகாய் வத்தலை காம்பு கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போது எல்லாத்தையும் கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா அரை முறி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி துருவிக்கோங்க. 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விடுங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி விதைகளாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம மிளகு சேர்த்தோம் பார்த்திங்களா, அப்போவே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக தேங்காய் வதக்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தூளாகவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்காயோட கலர் பொன்னிறமாக வர வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதை இப்போ தனியாக வச்சுட்டு அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 மிளகாய் வத்தலை காம்பு கிள்ளி சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு இந்த மாதிரி லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 30 சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல பருபரு சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா 20 கூட போதும். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் சின்ன வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல பேஸ்ட்டு, அதை சேர்த்துடலாம். அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கல் உப்பு யூஸ் பண்ணுறதுனால 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். பொடி உப்புனா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சோம்ல புளி, அந்த புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வேணால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, இதை அப்படியே நல்லா கொதித்து இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான், குழம்பு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேரளா ஸ்பெஷலான உள்ளி தீயல் தயார். நீங்களும் வீட்டில் இந்த உள்ளி தீயலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உள்ளி தீயலை சுட சுட சாதத்தோட அப்பளம் இல்லைன்னா வத்தலை வறுத்து வச்சு இந்த உள்ளி தீயலேருந்து ஒரு 2 கரண்டியை ஊற்றி சாதத்தை சாப்பிட்டு பாருங்கள். அன்றைக்கி லஞ்சு அப்படி இருக்கும். உங்களுக்கும் இந்த உள்ளி தீயல் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த உள்ளி தீயலை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.